எம்ஜிஆர் துவங்கிய அதிமுக அவருக்கு பிறகு ஜெயலலிதா வசம் வந்தது. எம்ஜிஆருக்கு பிறகு அந்த கட்சியை மிகப்பெரிய அளவிற்கு வளர்த்தெடுத்தார். அந்த ஜெயலலிதாவோடு நேரடியாக சந்திக்கும் தொடர்புடையவர்கள் அனைவரும் அவர் காலடியிலேயே கிடந்தார்கள். மத்தியில் பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்து பிஜேபி ஆட்சி அமைய உறுதுணையாக இருந்தார். ஒரு கட்டத்தில் அவர்களுடைய செயல்பாடுகள் பிடிக்காமல் அது கட்சிக்கு தந்த ஆதரவை விட்டு விலகினார். மத்தியில் பிஜேபி ஆட்சி கவிழ்ந்தது. அந்த நேரத்தில் ஜெயலலிதா சொன்னார், இனி எந்த காலத்திலும் பிஜேபியோடு நாம் கூட்டணி அமைக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி வைத்தார். சொத்து குவிப்பு வழக்கு வந்தது. அதனால கட்சியை அடமானம் வைக்காம அவர் வழக்கை நேரடியாக சந்திச்சாரு. சிறைக்கு சென்றாரு. 2 முறை சிறைக்கு சென்றார். பிறகு திரும்பி வந்தார். மீண்டும் ஆட்சியில் அமர்ந்தார். ஆட்சியில் அமர்ந்து சிறிது காலத்தில் உடல்நிலை பாதிக்கப்பட்டது. மரணம் அடைஞ்சார். எந்த சூழ்நிலையிலையும் கட்சியை யாருக்கும் விட்டு கொடுக்காம மறைந்தார். இப்படித்தான் அதிமுக ஜெயலலிதா வரைக்கும் இருந்த ஒரு நிலவரம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதன் பிறகு இப்படி ஆட்சிக்கு வந்தவர் தன்னுடைய சுயநலத்தை மட்டுமே பார்க்க துவங்கினார். ஏகப்பட்ட ஊழல் வழக்குகள் அவர் மீது பதியப்பட்டது. அதிலிருந்து தப்பிக்க யாரோடு ஒத்து போனால் தன் பதவியையும் தன்னையும் காப்பாற்றிக்கலாமோ அதை செஞ்சிட்டார். அவங்க சொல்கிற எல்லாத்தையும் அவர் அப்படியே சிரமேற்று செயல்படுத்தினார். அவர் மீதமிருந்த ஆட்சி காலத்தில் அவருக்கு போடப்பட்ட உத்தரவுகள் என்னவோ அதையெல்லாம் சரியாக செய்தார். அதனால் தமிழக மக்களுக்கு என்ன பாதிப்புங்கிறத பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படலை. தூத்துக்குடியில் அவ்வளோ பெரிய துப்பாக்கி சூடு நடக்கும்போது நான் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு சொன்னவர் தான் நம்ம பழைய முதல்வர். இவ்வளவும் இவர் செஞ்சுட்டு அவர் இன்னைக்கு சொல்றாரு, நடந்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் விரோத ஆட்சியாம். எனக்கு தெரிஞ்சு மக்கள் விரோத ஆட்சி அப்படின்னாக்க எந்த ஆட்சியை அரசை எதிர்த்து மக்கள் அதிகமாக போராட்டம் நடத்துகிறாங்களோ அதுதான் மக்கள் விரோத ஆட்சி.